சிவாஜி கணேசன் பங்களாவுக்கு ஜப்தி உத்தரவு போடப்பட்டிருந்த உத்தரவை தடை செய்தது உயர்நீதிமன்றம். பரபரப்பான தீர்ப்பு. நடிகர் சிவாஜி கணேசன் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்து பிறப்பித்த உத்தரவை தனி நீதிபதி ரத்து செய்வதற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. மேல்முறையீட்டு வழக்கில் நடிகர் பிரபு, ராஜ்குமார் ஆகியோர் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நடிகர் சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகர் ராம்குமாரின் மகனுமான நடிகர் துஷ்யந்தும் அவருடைய மனைவி ஆகியோர் ஒரு படத்தை தயாரித்தார்கள். அந்த படத்தின் பெயர் ஜெகஜால கில்லாடி. அந்த படத்தில் விஷ்ணு விஷால், நிவேதிதா, பிருத்துராஜ் ஆகியோர் நடித்தார்கள். இந்த படத்துக்காக துஷ்யந்த் அவர் மனைவி ஆகியோர் 3 கோடி ரூபாய் தனபாக்கியம் என்டர்பிரைஸில் கடன் வாங்கியிருந்தார்கள். பல ஆண்டுகளாக இது கொடுக்காத நிலையிலே அவர் மீண்டும் மீண்டும் உயர்நீதிமன்றத்தை வற்புறுத்தி கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் ஒரு மத்தியஸ்தரை நியமித்தது. மத்தியஸ்தர் முடிவுக்கும் இருவரும் கட்டுப்படவே இல்லை. இதன் காரணமாக ஜெகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைசஸிடம் கொடுக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட மத்தியஸ்தர் சொன்னார். 2024ஆம் ஆண்டே மத்தியஸ்தர் இந்த உத்தரவை பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து அபிராமியும் அவருடைய கணவன் துஷ்யந்தும் ஜெகஜால கில்லாடி படத்தின் உரிமையை தனபாக்கியம் என்டர்பிரைஸிடம் வழங்கவில்லை. இதைத் தொடர்ந்து மீண்டும் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் உயர்நீதிமன்றத்தை அணுகினார்கள். எனவே சிவாஜி இல்லமான அன்னை இல்லத்தை ஜப்தி செய்யும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி அன்னை இல்லம் பங்களாவை ஜப்தி செய்ய தடை செய்து உத்தரவு பிறப்பித்தார். இதற்கு காரணம் அன்னை இல்லம் தன்னுடைய தந்தை சிவாஜி கணேசனால் உயிலின் மூலம் எனக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அன்னை இல்லத்துக்கும் சிவாஜி மகன் ராம்குமாருக்கும் சம்பந்தமில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் பிரபு ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார். அதற்குரிய ஆவணங்களையும் பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து சென்னை நீதிபதி அப்துல் குத்தூஸ் அன்னை இல்லம் பங்களாவை ஜப்தி செய்ய தடை உத்தரவு பிறப்பித்தார். இதன் தொடர்பாக அன்னை இல்லம் முழு உரிமை பிரபுவுக்கே, எனவே இதற்கும் ராம்குமாருக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி ஜப்தி உத்தரவை ரத்து செய்தார் நீதிபதி அப்துல் குத்தூஸ். வில்லங்க பதிவில் இதை பதிவு செய்யுமாறு ரிஜிஸ்ட்ராருக்கு அப்துல் குத்தூஸ் உத்தரவிட்டார். தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. அந்த மேல்முறையீடு மனுவில் நீதிபதி உத்தரவை, அதாவது ஜப்தி உத்தரவை தடை செய்ய வேண்டும் என்று தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் கோரியிருந்தார்கள். அதில் வழக்கறிஞர் நீதிபதி அப்துல் குத்தூஸ் இந்த வழக்கு விசாரணையை முறையாக விசாரிக்காமல் தீர்ப்பு சொல்லிவிட்டார் என்று சொல்லியிருந்தார். எனவே இந்த வழக்கின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நீதிபதிகளுக்கு கோரியிருந்தார் வழக்கறிஞர். நடிகர் பிரபு தரப்பில் ஆதரவான மூத்த வழக்கறிஞர் வாதிடும்போது, இது பிரபுவுக்கே சொந்தமான இடம், இதில் ராம்குமாருக்கு எந்த சந்தமும் இல்லை, அந்த அடிப்படையிலே துஷ்யந்துக்கும் சம்பந்தம் இல்லை, எனவே அன்னை இல்லம் பங்களாவை ஜப்தி செய்ய முடியாது என்று வாதிட்டார். 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் விதித்த தடை உத்தரவுக்கு தடை விதிக்காவிட்டாலும் மீண்டும் இதற்கு விளக்கம் தர வேண்டும் என்று பிரபு தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார்கள் நீதிபதிகள் மாலா அண்ட் அருள். தற்போது எந்த தடையும் விதிக்க முடியாது, ஆனால் இது தொடர்பாக பிரபுவும் ராம்குமாரும் நீதிமன்றத்தில் கருத்து தெரிவிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நீதிபதிகள். இதனால் தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போயிற்று என்றாலும் இன்னமும் வழக்கு நிலுவையில்தான் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.